ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 16th மே ப்ரோமோ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதி அந்த விஷம் உள்ள கேக்கை சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே ஆதி தமிழ்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆதி உடனே பாரதியை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஒரே அழறாரு. நான் அவங்க எப்படி நம்பாமல் போனேன்னு தெரியல பாரதி, தயவு செஞ்சு எழுந்துருங்க, என்னை பயமுத்தாதீங்க பாரதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறாரு. உடனே ரத்னம் சார் சாரதாமாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன கலந்து கொடுத்தீங்க என் பிள்ளைக்கு, ஏன் இப்படி ஆயிட்டாவ அப்படின்னு சொல்லி அவரும் அழறாரு. இப்படி எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, பாரதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு டாக்டர் பார்த்த உடனே அந்த விஷ முறிவுக்கு மருந்து கொடுத்துட்றாங்க. ஸோ விஷமுறிவு மருந்து கொடுத்த உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, பாரதி நல்லபடியாக எழுந்துன்றாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, இல்லைம்மா இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், நமக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற குடும்பத்துக்குள்ளே என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது. அதனால் நீ எங்கள் வீட்லேயே என்னோடய பொண்ணாகவே இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட உடனே பாரதி, இல்லை மாமா, எப்போவுமே ஆதியோட தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது, அவரோட உயிருக்கு ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும். நான் ஆதி கூட எப்போவுமே இருந்து ஆதியை பார்த்துக்கணும், ஆதியை காப்பாற்றணும். என்னை மீறி ஆதியை எந்த ஒரு கெட்டதுமே நெருங்க நான் விடமாட்டேன். அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டவுடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, நீயே இவ்வளோ துணிச்சலாக தைரியமாக இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறேம்மா. அதனால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நம்ம இந்த கல்யாணத்தை கடவுள் மேலே பாரத்தை போட்டு பண்ணலாம். ஆனால் நான் நம்புறது ஆதி தம்பியை மட்டும்தான். இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாரு மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்கம்மா. அதனால் ஆதி தம்பியை மட்டுமே நம்பி நான் இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரத்னம் சார் சொல்லுவார். ஸோ இப்படி சொன்ன உடனே ஆதி உடனே ரத்னம் சார் அப்படியே தேங்க் பண்ணுவார். இது பார்த்த உடனே ஸ்வேதாக்கு அறிவுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்துடுறது. சரி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சதி பண்ணால் கடைசியில் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே ரொம்ப கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம் தொடர்ந்து இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்ட்டு. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.